வெயில் சீசனுக்கு மாம்பழம் வருதோ இல்லையோ வருஷம் தவறாம நமக்கெல்லாம் வேக்குரு வந்துடுது. வேக்குருக்கும் வெயிலுக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. சோ இந்த வேக்குரு வந்தா நமக்கு இரிட்டபிள் ஆகிறத விட இச்சிங் இருக்கிறத விட பல தொந்தரவுகள். முக்கியமா குழந்தைங்கன்னா தூங்கவே முடியாது, இரிட்டபிளா நை நை நைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கு என்னதான் தீர்வு? வராம தடுக்கிறது எப்படி, வந்தா என்ன ட்ரீட்மெண்ட், வீட்லயே ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அங்கங்க முக்கியமான டிப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட், ஏன் இந்த வேக்குரு வருது யோசிச்சு பாருங்க. வெயில்னால நிறைய வேர்வை வருது. ஏன் வேர்வை வருது? ஏன்னா நம்ம ஹீட், உடம்பு உஷ்ணம் அதிகம் ஆயிடக்கூடாதுங்கிறனால உடம்ப கூழ்படுத்துறதுக்காக, குளுமைப்படுத்துறதுக்காக நீர் திரவம் வெளியேறுது. இதுதான் வேர்வையோட பிரின்சிபல். வேர்வை எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்காக, பாடியை கூழ்படுத்துறதுக்காக, ஹீட்டை ரெகுலேட் பண்றதுக்காக. சோ இப்படி வர்ற வியர்வை துளிகள்னாலதான் பிரச்சனையே. நல்லவே பிரச்சனையாகிறது இந்த விஷயத்துலதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வியர்வை துளிகள் ஒழுங்கா வெளியில வந்து எவாபரேஷன் ஆயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலா வெளியில வர்ற அந்த டியூப், வியர்வைக்கு ஒரு டியூப் இருக்கும். இப்ப பைப் லைன்ல நம்ம வீட்டுக்கு தண்ணி வர்ற மாதிரி ஸ்கின்னு மூச்சு விடுறதுக்காக சில ஹோல்ஸ் இருக்கும், வியர்வை வெளியில வர்றதுக்காக சில ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் சுரப்பிகள், ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்காக எண்ணெய் சுரப்பிகளோட சேர்ந்த டியூப்ஸ் இருக்கும். இது மாதிரி எப்படி வீட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன், சிவேஜ் கனெக்ஷன் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும், அந்த மாதிரி நம்ம பாடிக்கும் அத்தனை டியூப்ஸ் இருக்கு. சோ அந்த ஸ்வெட் டியூப்ஸ் இருக்கு இல்லையா, வேர்வை வர்ற டியூப் பிளாக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த வேர்வையால வெளியில எவாபரேஷன் ஆக முடியாது. அப்ப அது அப்படியே ஸ்கின்னோட ரியாக்ஷனை கொடுத்து இன்ஃபிளமேஷன் சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட் பிளஸ் இந்த வேர்வை, இதெல்லாம் ஒரு மிக்ஸ் மசாலா மாதிரி பண்ணி தான் வேக்குருவை உண்டாக்குது. சோ இப்ப புரிஞ்சிருக்கும் வெயிலுக்கும் வேக்குருக்கும் என்ன கெமிஸ்ட்ரின்னு. சரி, சோ இந்த ஸ்வெட் போர்ஸ் பிளாக் ஆகிறதுனாலதான் இத்தனை பிரச்சனை. சரி, பிளாக் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதை பார்ப்போம். வெயில நம்மளால நிப்பாட்ட முடியாது, நம்ம கண்ட்ரோல்ல அது இருந்தா நம்ம பரவாயில்ல, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ நம்ம என்ன பண்ணலாம்? முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடியை குளுமையா வச்சுக்கலாம். பாடி தன்னுடைய ட்ரையல் எல்லாம் கொடுத்து வேர்வை விடுறத விட 2 நேரமும் முடிஞ்சா தண்ணி நிறைய இருந்தா 3 நேரம் கூட குளிக்கலாம். சோ வேலைக்கு வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் குளிங்க. குழந்தைங்கன்னா அட்லீஸ்ட் 2 நேரம் பாத் கொடுங்க. அப்ப குளிச்சா கூட கீசரை போட்டு ஹாட் வாட்டர்ல தான் குளிப்பேன் அப்படின்னா அனுமதிக்காதீங்க. ஏன்னா அது இன்னும் பாடியை ஹீட் தான் பண்ணும். உங்க குழந்தைங்களுக்கே ஒத்துக்கலைன்னா கூட, ஒத்துக்காது சளி பிடிச்சிடும், ஹாட் வாட்டர்லயே குளிக்க வைக்காதீங்க. மிதமான தண்ணியில, லூக் வார்ம் வாட்டர், தொட்டா சூடு இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தண்ணியில குழந்தைங்களை குளிக்க வைக்கலாம். அடல்ட்ஸ்னா பச்சை தண்ணியிலேயே கூட குளிக்கலாம். அது உங்களை சில் சில் கூல் கூல் பண்ணும். அதனால சளி பிடிக்காது. வெயிலுக்கும் சளிக்கும் 8ஆம் பொருத்தம். சோ வெயில் இருக்கிற டைம்ல தான் சளி ஈஸியா பிடிக்காது. அப்புறம் முடிஞ்சதுன்னா ஏர் கூலர் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் கண்டிஷனர் போட்டிக்கலாம். ஏசி போட்டால் ரொம்ப சில் சில் கூல்னு வைக்காதீங்க. ஒரு லெவலுக்கு 24 இருந்து 28 குள்ளார மட்டும் வச்சுக்கிட்டு அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் நிறைய தண்ணீர் குடிங்க, நிறைய 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 தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சு யூரின் வழியா ஹீட் எல்லாம் வெளியில போயிருச்சுன்னா வேர்வைக்கு வாய்ப்பே இல்லை. சோ வேக்குரு அறவே வராது. நிறைய தண்ணி குடிச்சு யூரின் அடிக்கடி போகணும். சோ பெரியவங்களா இருந்தா நிறைய தண்ணி, இளநீ, பழச்சாறு, ஜூஸ்கள் அதெல்லாம் சாப்பிடலாம். குட்டி பசங்களுக்கும் இதெல்லாமே கொடுக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட் ஜூசஸ் எல்லாம் வீட்டுல போட்டு கொடுங்க. அப்புறம் வெயிலோட சேர்ந்து வர நமக்கு வரப்பிரசாதம் வாட்டர் மெலன். சோ அது ரெகுலரா குடிக்கலாம். கடவுள் பாருங்களேன், யோசிச்சு தான் பிளான் பண்ணிருக்கான். நொங்கு வருது, வெள்ளரிக்காய் வருது, வாட்டர் மெலன் வருது, நொங்கு வருது, இளநீ அமோகமா விற்பனை ஆகுது. இதெல்லாம் நேச்சர் நமக்கா நோய்கள் வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்றது. யோசிச்சு பாருங்களேன், அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி காய்களும் பழங்களும் கடவுள் இயற்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ அதை நாம மறக்காம சாப்பிடலாம். இப்ப நிறைய பேர் எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது, முக்கியமா குழந்தைங்க, இளநீ பிடிக்காது, நொங்கு பிடிக்காது, அது பிடிக்காது, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அது பசியா இருக்கும், அது இது இருக்கும், பிசு பிசு இருக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அது காரணம் குழந்தைங்களோட டேஸ்ட் கிடையாது, நாம வளர்த்துற விதம், பேரண்டிங் டிப் தான். சோ எதா இருந்தாலும் சாப்பிட்டு பழகணும், அது நல்லது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இல்லாம, அதே சமயம் பொறுப்பா பொறுமையா நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னோம்னா குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பெரியவங்க நீங்களும் வாட்டர் மெலன், இளநீ போறப்ப பைக்ல போறமா நித்திர நான் ஒரு டக்குன்னு ஒரு வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிடுறதும், வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடுறதும் நம்ம பாடியை கூல் படுத்தும். ஹீட்னால நமக்கு வேக்குரு மட்டும் இல்ல, எரிச்சல், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கோவம், நார்மலான வேலைக்கு கூட ஈஸியா டயர்ட் ஆயிடும். இது எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடுற வாட்டர் மெலனும், நொங்கு, இளநீ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். உங்களை ஹைட்ரேட் பண்ணும், உங்களை கூலா வச்சுக்கும். சோ தட் நீங்க நிறைய வேலையை ஈஸியா சுலபமா பண்ண முடியும். ராம தடுக்கிறதுக்கு என்ன பேசிக் பாட்டம் லைன், உங்களை கூலா வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. தண்ணீர் பழங்கள், தண்ணீர் காய்களை நிறைய டயட்ல சேர்த்திக்கோங்க. ரொம்ப ஸ்பைசியா கரம் கரம் மசாலா எல்லாம் சாப்பிடாதீங்க. அது வேக்குரு மட்டும் இல்ல, டைஜஷன்லயும் ப்ராப்ளம் பண்ணி
பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஷ்லா இதெல்லாமே இந்த வெய்ய காலத்துல தான் அதிகமாகும். சோ அவாய்ட் பண்ணுங்க. ஸ்பைசி ஹாட் ஃபுட் அவாய்ட். பிரிவென்ஷன் பார்த்தாச்சு, ஓரளவுக்கு பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் சில பேருக்கு வரும். அதுக்கு காரணம் அவங்களுடைய ஸ்கின் டைப்பு, அதுக்கப்புறம் அவங்களால கொஞ்சம் கூட உஷ்ணத்தை தாங்கிக்க முடியாது, அது ஒண்ணு இருக்கும். அப்புறம் அடிக்கடி குடிக்காதனால நம்ம நார்மலா பாடியில சேர்ற செக்ரீஷன்ஸ் ஈஸியா அவங்களுக்கு ஸ்கின்ல அட்டாக் ஆயிரும். சோ இதனால அவங்களுக்கு வந்துருது. நம்ம எவ்வளவுதான் பார்த்து பண்ணாலும் சில நேரம் மிஸ்டேக்ல மாட்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி. சோ அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எப்பயுமே டக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. காஸ்ட்லி கிரீம், காஸ்ட்லி மெடிசன் போட்டாதான் வேக்கூர் குணமாகும்னா அப்படி கிடையவே கிடையாது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். சோ வீட்ல என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன முக்கியமானது என்னன்னா, நிறைய தண்ணி குடிக்கிறது நம்ம சொல்லியாச்சு. இப்போ ஸ்கின்ல வேக்கூர் வந்தா என்ன பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. வேப்பலை, நீங்க பாருங்களேன், வெயில்னாலே வேப்பலை பூத்து கொழுங்கும், வேப்பம் பூ பூத்து கொழுங்கும். வேப்ப இலைய அரைச்சு சாராட்டம் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தையோட முதுகுல தடவி விடலாம். அது நீங்களே வாங்கி தடவலாம், இல்லாட்டி வேப்பலைய ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிட்டு கூட குளிக்கும் போது அதை தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். இதனால வேர்க்குரு வரவே வராது. பாடிக்கு ரொம்ப கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அது இல்லாம மருத்துவ சிகிச்சை தான். இதை விட இயற்கை அளிக்கிற பிக்கஸ்ட் ஆன்டிசெப்டிக், இதை விட இயற்கையால ஒரு பெரிய ரொம்ப நல்ல ஆன்டிசெப்டிக் கொடுக்க முடியாது. சோ வேப்பலையில அவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இதை தேய்ச்சா வேக்கூர் வர்றது மட்டும் இல்ல, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், தேமல், ஃபங்கஸ் இதெல்லாம் எட்டி கூட பார்க்காது. சோ வேப்பலை பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்க குளிக்கும் பொழுது தேய்ச்சி குளிக்கலாம், குழந்தைகளும் தேய்ச்சி குளிக்கலாம். அதனால எந்த வித சைடு எஃபெக்டும் வராது. இல்லாட்டி நீங்க இந்த வேப்பலை சாறு மாதிரி பண்ணி பூசி விடலாம். நிறைய வேக்கூர் இருந்தா அது மாதிரி பூசி விட்டோம்னா அது ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செகண்ட், சந்தனம். அதுக்கு இயற்கையா நம்ம பாடியை கூல் பண்ற தன்மை இருக்கு, கூலிங் எஃபெக்ட் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம வாங்குற சந்தனம் ஆர்கானிக்கா இருக்கணும், இல்ல ஒரிஜினலா இருக்கணும், கலப்படம் இல்லாத கெமிக்கல்ஸ் கலக்காததா இருக்கணும். பெஸ்ட் நீங்களே வாங்கி, அந்த காலத்துல நிறைய பேர் வீட்டுல சந்தன கட்டை வச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு தேய்ச்சி தடவுறது ரொம்பவே நல்லது. டாக்டர், இந்த காலத்துல சந்தன கட்டை எங்க தேட முடியும் அப்படின்னா என்னால அரைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. சரி விடுங்க, நொங்கு இருக்குல்ல, நொங்க வாங்கிக்கோங்க, கட் பண்ணிட்டு அது உள்ள இருக்கிற பிளஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தேய்ங்க. அதை விட அருமருந்து கிடையாது. அதுக்கப்புறம் வீட்லயே இருக்கு, ஆளாளுக்கு இப்பதான் ஆலோவேரா வளர்த்துறோம்ல, ஆலோவேராவோட மெடிசினல் பெனிஃபிட் தெரிஞ்சுதான் இங்கிலீஷ் கம்பெனிங்க கூட இட் கண்டெய்ன்ஸ் ஆலோவேரா எல்லாத்துலயும் போடுறானுங்க. நம்ம நார்மல் சோத்துக்கத்தாலதான் இப்ப அப்படியே ஒரு பெரிய ரீச் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லா காஸ்ட்லி கிரீம்ஸ்லயும் ஆலோவேராவோட இன்கிரீடியன்ட் கொஞ்சமாவது கலக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. சோ நமக்கு அதுவா வருது, அதை கட் பண்ணி அந்த சாரை தடவுறதுல என்ன ஆக போறோம்? சோ ஒரு தாராளமா தடவலாம். சோ நொங்கு தடவலாம், இது தடவலாம், நொங்கு தடவலாம், நம்ம ஆலோவேராவை தடவலாம். அதை விட வெள்ளரிக்காவை நல்லா சாப்பிடுங்க. ஒண்ணு இல்லைங்க, வெள்ளரிக்காய் 2 ஸ்லைஸர் அப்பப்ப பியூட்டி பார்லர் கண்ணில் வைக்கிறோம்ல, அதுக்கே எவ்வளவு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது. அப்ப அது ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரெகுலரா எவ்வளவு பாடி கூல் ஆகும். சோ வெள்ளரிக்காய சாப்பிடுறதும் சரி, அதை தோல்ல தடவுறது ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்றதும் சரி, ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். டாக்டர், டிவில தான் அத்தனை விளம்பரம் வருது, சில் கூல், அந்த கூல் இந்த கூல்னு சொல்லி நிறைய பவுடர் போடுறானே. எனக்கு நீங்க சொல்ற ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் நம்பிக்கை இல்ல. அதை போடலாமான்னா அது டபுள் எட்ஜ் ஸ்வார்டு மாதிரி. ஏன்னா பவுடர்னால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பவுடர்ல இருக்கிற மென்தால்னால நம்ம பாடிக்கு ஒரு கூலிங் சென்சேஷன் கிடைக்கும், கூலிங் எஃபெக்ட் கிடையாது, கூலிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே சமயம் அதுல இருக்க ஜிங்க் ஆக்சைடு நல்லது, ஸ்கின்னுடைய ரியாக்ஷன்லாம் ஆகாம பாத்துக்கும். பட் இந்த டால்க்கு, கேலமின் பவுடர் எல்லாம் இருக்குல்ல சிலதெல்லாம், அதெல்லாம் என்ன ஆகும்? ஏற்கனவே வேர்க்குரு எதனால வருதுன்னு சொல்லியிருக்கேன், வேர்வை அங்கங்க அடைச்சுக்கிறனால, அந்த டியூபுக்குள்ளார அடைச்சுக்கிறனால அது ரியாக்ட் ஆகுதுன்னு. இந்த பவுடரே அதிகமா போடும்போது என்ன ஆகும்? அந்த துளைகள்லாம் பிளாக் ஆயிடும். பவுடர் என்ன உள்ள போய் லோசன் மாதிரி உள்ள போய் அப்சர்வ் ஆகுமா? கிடையாது இல்ல. அது இப்படி அடிக்கும் பொழுது என்ன ஆகுது? மேல் பரப்புல இருக்கு. நாம அதனால போட்டா ஏன் ரிலீஃபா ஃபீல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை போடும் பொழுது நமக்கு அது வேர்வையை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. ஒண்ணு இல்ல, இப்ப மைதா மாவுல தண்ணி ஊத்துறீங்க, அப்படியே உறிஞ்சிக்கிற மாதிரி அந்த பவுடர் ஸ்வெட்டை உறிஞ்சிக்குது. அதனால நமக்கு வேர்வை வராம இருக்கு. ஆனா அதுவே பிளாக் ஆயிக்கும் அங்கங்க. சோ பிளாக் ஆயிட்டு அது இன்னும் எதுக்காக சிகிச்சை பண்றோமோ அதுக்கு ரிவர்ஸ் பினாமினன் மாதிரி ஆயிருது. சோ அதனால பவுடர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. பிராக்டிகலா இயற்கை ரெமெடிஸ் ஃபாலோ பண்ண முடியல, சில நேரம் அலுவல் காரணமா இருந்தா மட்டும் பவுடர் அடிச்சுக்கலாம். ஆனா லைட்டா அடிச்சுக்கிட்டா போதும். ஓங்கி அப்படி நம்ம டிவில எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போடுவாங்க, டபால் ஃபேஸ் பாடி ஃபுல்லா பவுடர் அடிச்சுவாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். காட்டன் கிளோத்ஸே வியர் பண்ணுங்க, லூஸ் கிளோத்ஸே, தின்னான கிளோத்ஸ் பண்ணுங்க. யூசுவலி பாத்தீங்கன்னா இந்த வேர்க்குரு எங்கெங்கெல்லாம் வரும்? நம்ம முதுகு பட்டை, முதுகு கிட்ட, ஷோல்டர் பிளேடு கிட்ட, அதுக்கப்புறம் கை இடுக்குகள்ல, அப்புறம் இடுப்பு கிட்ட, எங்கெங்கெல்லாம் நம்ம கிளோத்ஸ் நம்மள டைட்டா ஒட்டிக்குதோ அந்த இடங்கள்ல தான் வருது. சோ லூஸ் கிளோத்ஸ் வியர் பண்ணிக்கலாம், காட்டன் கிளோத்ஸ் வியர் பண்ணிக்கலாம்.
ரொம்ப டைட்டா Dress வியர் பண்ணாம இருந்தா நல்லது. எப்ப நம்ம டாக்டரை பார்க்கணும்? கட்டாயமா டாக்டர் சில சிச்சுவேஷன்ல பார்த்து தான் ஆகணும். அந்த வேக்குருலயே இன்ஃபெக்ஷன் அதிகமான மாதிரி ஆகி எல்லோ கலர்ல பஸ் வருது, சீல் வருது. இந்த வேக்குரு அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம், அங்கங்க கொப்பளம் மாதிரி வருது, இல்ல ஃபீவரோட சேர்ந்து வருது, இல்ல குழந்தை ரொம்பவே இரிட்டபிளா நை இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தா நம்ம கண்டிப்பா டாக்டர் பார்த்துடலாம். இல்லாட்டி வீட்டு வைத்தியம் பெஸ்ட் வைத்தியம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான சம்மர் டிப்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்.